ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கமெண்ட்ஸ்னா என்ன, கமெண்ட்ஸை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம். கமெண்ட்ஸுங்கிறது நம்ம ப்ரோக்ராம்ல கொடுக்கக்கூடிய ஹிண்ட்ஸ். அந்த ஹிண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், ப்ரோக்ராம்ல எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமர் இந்த லைன் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம இதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸை சி கம்பைலர் இக்னோர் பண்ணிடும். ஸோ அதனால உங்களுக்கு ப்ரோக்ராம்ல எந்த எரரும் வராது, அந்த லைனை எக்ஸிக்யூட்டும் பண்ணாது. சிங்கிள் லைன் கமெண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் 2 ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் /include studio.h நம்ம ஹெடர் ஃபைல் கொடுத்துறோம், மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துறோம், டேட்டா டைப் மென்ஷன் பண்றோம், வேரியபிள் நேம் மென்ஷன் பண்றோம். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கொடுத்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துல 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து டேக் ஏஜ் இன்புட் ஃப்ரம் யூசர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்றதுனால இதை கம்பைலர் கமெண்ட் லைன் அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதனால என்ன பண்ணுன்னா, இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணாம இதை அப்படியே இக்னோர் பண்ணிடும். லைன் ஏஜை இன்புட்டா வாங்கறதுக்காக யூஸ் பண்றோம் இந்த லைன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். அதாவது கோடிங் ரைட் பண்றவங்களுக்கு புரியணும், இந்த லைன் இதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுக்காக தான் கமெண்ட் லைன் யூஸ் பண்றோம். இப்போ பிரிண்ட் எஃப் ஏஜ் ஈக்குவல் டு int டைப்புங்கிறதுனால %d யூஸ் பண்றோம், கமா ஏஜ் வேரியபிள் நேம் யூஸ் பண்றோம். ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்கே டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு பிரிண்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன் ஏஜ் பிரிண்ட் பண்ணுமா, அதனால பிரிண்ட் ஏஜ் கொடுத்து ரிட்டர்ன் 0 க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இங்கே நம்ம இந்த 2 டைப்லயுமே சிங்கிள் லைன் கமெண்ட்டை கொடுக்கலாம். ஒரு லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே தனியாகவும் கொடுக்கலாம், இல்ல அந்த கோடிங் முடிஞ்சோடனே அந்த லைன்லயும் கொடுக்கலாம். எது எங்க கொடுத்தாலும் சரி, சி கம்பைலர் இதை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடும். இப்போ நம்ம மல்டி லைன் கமெண்ட்ஸ் பார்க்க போறோம். மல்டி லைன் கமெண்ட் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக்ல ஸ்டார்ட் ஆகி ஆஸ்ட்ரிக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல எண்ட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லயே நான் கமெண்ட் லைன் கொடுத்துட்டேன், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக்ல ஸ்டார்ட் ஆகி ஆஸ்ட்ரிக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல எண்ட் ஆயிருக்கு. இப்போ இது கம்பைலர் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடும். இதை அவுட்புட்ல காமிக்காது, ப்ரோக்ராம்ல எடுத்துக்காது. இது மோர் தென் நான் 1 லைன் கொடுத்துருக்கேன். ஸோ மல்டி லைனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு ஹெடர் ஃபைல் கொடுத்து மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்து டேட்டா டைப் வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணி பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கேன் ஃபங்க்ஷன் கொடுத்து ரிட்டர்ன் 0 பண்ணியிருக்கேன்.